அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் நம்ம எந்த லெவல்ஸ், எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால், எந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ புள்ளிகள் இருந்தால் என்ன நடக்கும், மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு கொடுத்தது வந்து 23,500 புட்டு. 49 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் ஆகும், 49 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் அப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். நல்லா கவனிங்க, இங்கே பாருங்க, எக்ஸாக்டா என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? 49 ரூபாயில இருந்து ரேலி இங்க போயிட்டு ஏன் இந்த இடத்துல இருந்து திரும்பிச்சு அப்படிங்கிற விடையெல்லாம் உங்க கையில் இருக்கணும். நம்ம எது வரைக்கும் போகும் அப்படின்றது நமக்கு ஒவ்வொரு இடத்தை கடந்த பொழுதுதான் தெரியும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்குக்கு பல வேல்யூகள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அது குறிப்பிட்ட டார்கெட் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அது அடுத்ததுக்கு போகும். அப்போ எக்ஸாக்டா இங்க போயிட்டு ஏன் திரும்பினாங்க? ஓகே, இந்த ரூல் படி 23,500 புட்டு 49 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சொல்லிட்டோம். 49 ரூபாய்க்கு கீழே இருந்தா மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்றோம். இதை பை பண்ணணும்னு சொல்லல. சரி, இங்க இருந்து மார்க்கெட் என்ன இருக்கும்? காலையில இது ஏறும் பொழுது கண்டிப்பா டவுன் தான் இருக்கும். மார்க்கெட்டே நம்ம போய் பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? சரி, அங்க இருந்து இறங்குச்சு இல்லையா? அப்ப அது வரைக்கும் நம்ம என்னங்க பண்ணிருக்கணும்? இப்ப இந்த வேல்யூ இல்ல, 49 ரூபா இங்கதான், இங்க இருக்குன்னா இங்க வந்தா தான் நம்ம மறுபடியும் மார்க்கெட் அப்பா அம்மா டவுன் டிசைட் பண்ண முடியும், முடிவெடுக்க முடியும். அப்ப இங்க இருந்து மார்க்கெட் இறங்குது, அப்ப என்ன முடிவு? அப்ப இங்க இருந்து மார்க்கெட் இது இறங்குதுனாக்கா அப்ப மார்க்கெட் ஏறி இருக்கும். அப்ப ஏன் மார்க்கெட் ஏறிச்சு? அது எங்க ஏறி இருக்கும்? அது எந்த புள்ளியில நடந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்க இருந்து ஏறினவரு மறுபடியும் பாருங்க, இங்க வந்து டச் பண்ண 49 ரூபா டச் பண்ணி மேலதான் போறது. சூப்பர். இப்ப பாருங்க, இந்த இடத்துல கீழே வந்துட்டாரு. இந்த இடத்துல இருந்து ஏன் திரும்பினார் அப்படிங்கிற விடை அவசியம் வேணும். இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம புள்ளி ஏன் சொல்லி வைத்த மாதிரி அந்த புள்ளிகள்ல நடக்குதுங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இதை வந்து மார்க்கெட் டவுன் அப்படின்னு நான் ஒரு வேல்யூ மட்டும் தான் கொடுக்குறேன். எந்த டைரக்ஷன் மார்க்கெட் இருக்குன்றதை மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்றோமே தவிர இதை பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க அப்படிங்கலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா யார் சொல்றதையும் நம்பக்கூடாது, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் நம்பக்கூடாது. உங்களுக்கு இந்த மேக்ஸ் தெரிந்தால் அதை நம்பலாம். மேத்தமெட்டிக்கல் மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் கணக்கு தான். இவ்வளவு நாள் நீங்க பார்த்துருப்பீங்க, நேற்று எல்லா நாளும் நம்ம போடுறது வந்து பிரைஸ் எக்ஸாக்டா நடக்கும். ஏன் அப்படிங்கிறது மார்க்கெட் எல்லாரும் போய் மார்க்கெட்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகே இருக்கு, அதுக்கும் இருக்குங்க, இல்லை அதை போய் பார்த்து வந்தா டைமிங்னு ஒண்ணு இருக்குங்க. அதுல வந்து உங்க மார்க்கெட் ஏறும், உங்க பிரீமியம் போகாது. இந்த பிரீமியம் நம்ம சொல்ற கால்குலேஷன் மேல தான் அதை டிசைட் பண்ணும். மார்க்கெட் ஏறலாம் இறங்கலாம், புரியுதுங்களா? அப்ப ஏன் ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற புள்ளிகள் நடக்குது அப்படிங்கிறது என்னன்னு நீங்க ஓனா பிராக்டிஸ் பண்ணி செயல்படுத்த பாருங்க. ஓகேங்களா? அதனாலதான் எப்பவுமே சொல்லுவேன், யார் சொல்றதையும் நம்பக்கூடாது. பங்கு சந்தையில உங்களுக்கு அதன் அடிப்படை தெரிந்தால் மட்டுமே நீங்கள் வர்த்தகம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் பங்கு சந்தையில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கிளாஸ் டீடைல்ஸ் வந்து ஜூலை 14th ஸ்டார்ட் ஆப்ஷன் கிளாஸ். ஓகேங்களா? ஜூலை 14th. நான் எல்லாரும் ஏற்கனவே அப்டேட்லாம் பண்ணிட்டேன். யாருக்காவது வேணும்னா என் நம்பர், என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.